பொட்டு. சரியா? ஜஸ்ட் இந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல, ஸ்டிக்கர் போட்டு அதுதான் இது. சரியா? எத்தனை இருக்கு ஆக்சுவலா இங்க? 1 2 3 3 பொட்டு ஒரு லைன்ல இருக்கு. சரியா? அடுத்தது திருப்பி என்ன தெரியுது உங்களுக்கு? திரும்ப வரிசையா பொட்டுதான் இருக்கு. சரியா? சோ 1 2 3 1 2 3ன்னு 3 பொட்டு அடுத்த லைன்ல தெரியுது. சரியா? ஓகே. இப்போ இப்பயும் பொட்டுதான். சரியா? 3 பொட்டு லைன்ல வச்சிருக்கேன். சரியா? 1 2 3. சரி, ஓகே. இப்போ முதல்ல காமிச்சப்ப 3 பொட்டு லைன்ல இருந்துச்சு. திருப்பி அடுத்து காமிக்கும் போது 3 பொட்டு அடுத்த லைன்ல காமிக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைனையும் செகண்ட் லைனையும் சேர்த்தா ஏதாவது ஒரு ஷேப் உங்களுக்கு தெரியுதா? இங்க 3 இங்க 3 மேல இருந்து கீழே பார்த்தா 1 2 2 இருக்கு. லெஃப்ட் ரைட் பார்த்தா 3 3 இருக்கு. மேல இருந்து கீழே பார்த்தா 2 2 இருக்கு. சரியா? 3 லைன்ல 1 2 3 அப்படி இருக்கு. சரி, ஓகே. மேக்ஸ் படி என்ன ஷேப் தெரியுது உங்களுக்கு? கண்டுபிடிக்க தெரியுதா? ஓ, அப்படின்னா அர்த்தம் ஒரு பக்கம் ஜஸ்ட் இது ஒரு இத பேஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி நான் போடுறேன். இப்ப என்ன ஷேப்னு கண்டுபிடிக்க தெரியுதா? இந்த ஷேப்ல இது ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுது. இதுல இந்த பக்கம் கொஞ்சம் நீட்டமா இருக்கு. இந்த பக்கம் கொஞ்சம் அந்த அளவுக்கு நீட்டா இல்ல. சரியா? சோ அப்ப இது என்ன ஷேப் மேக்ஸ் படி? ரெக்டாங்கிள். சரியா? செவ்வகம் அப்படிம்போம் தமிழ்ல. சரி, ஓகே. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னு சொன்னா இன்னொரு ஒரு லைன் காமிச்சேன். சரியா? 1 2 3. சரியா? இன்னொரு லைன் 3 போட்டு காமிச்சேன். சோ இப்ப ஜஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்க்கிறேன், கம்பைன் பண்ற மாதிரி. ஆக்சுவலா உங்களுக்கு பார்த்தாலே தெரியணும், சில பேருக்கு தெரியாதுங்கிறதுக்காக நான் போடுறேன். இப்ப நான் போடுறேன். சரியா? ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். இது பார்க்க எப்படி இருக்கு? ஸோ இந்த பக்கம் நான் ஜஸ்ட் மெஷர்மெண்ட் இல்லாம கையால வரைஞ்சதுனால கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். சரியா? ஸோ இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. சரியா? நான் எக்ஸாக்டா உத்து பார்த்தா இது கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்கு.